வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். கடந்த 11 ஆண்டுகளில் நாடு பல்வேறு துறைகளில் முக்கிய மாற்றங்களை சந்தித்து இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். நச்சுத்தன்மை கொண்டதாக கூறப்படும் இருமல் மருந்துக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு தலைவராக நாட்டுக்கு சேவை புரிவதில் இன்று 25 ஆண்டுகளை எட்டியுள்ளார். இந்த 25 ஆண்டுகளில் மக்கள் தம் மீது காட்டி வரும் தொடர்ச்சியான அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டிற்கு சேவை புரிவது மிகப்பெரிய கௌரவம் என்றும் நன்றி உணர்வு மற்றும் சேவை நோக்கத்தால் தம்மை நிரப்பக்கூடிய கடமையாகவே இதை தாம் கருதுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற போது குஜராத் எழுச்சி பெற முடியாது என்றே பலர் கருதிய போதிலும் குஜராத்தை நல்லாட்சியின் கேந்திரமாக தாம் மாற்ற முடிந்ததற்கு கூட்டு முயற்சியே காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்திலும் நம்பிக்கையின்மை மற்றும் நிர்வாக குறைபாடுகளுக்கு இடையில்தான் நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் நாடு பல்வேறு துறைகளில் முக்கிய மாற்றங்களை சந்தித்திருப்பதாகவும் நாடு முழுவதும் 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் அதிகார பங்கேற்பு மேம்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். தற்போது உலக பொருளாதாரத்தில் ஒளிரும் புள்ளியாக இந்தியா திகழ்வதையும் மருத்துவ வசதிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் முக்கிய கேந்திரமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை எல்லா துறைகளிலும் சுயசார்பு நாடாக மேம்படுத்துவதே நாட்டு மக்களின் பொதுவான உணர்வாக திகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்கும் கனவை நனவாக்குவதில் இன்னும் கடினமாக தொடர்ந்து பாடுபட தாம் உறுதியளிப்பதாகவும் இதில் அரசியல் சாசனமே தமது நிரந்தர வழிகாட்டியாக திகழும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். 19,650 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முதல் கட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் மற்றும் 12,200 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள 3ஆம் கட்ட மும்பை மெட்ரோ ரயில் பாதையை நாளை அவர் திறந்து வைக்கிறார். 11 விதமான போக்குவரத்து நிறுவனங்களின் சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்கும் வகையிலான நாட்டின் முதலாவது மும்பை ஒன் பொது போக்குவரத்து செயலியை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். 400 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் 150 தொழில்நுட்ப பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன்களை வழங்குவதற்கான மகாராஷ்டிரா அரசின் குறைந்தகால பயிற்சி திட்டத்தையும் அவர் தொடக்கி வைக்கிறார். நாளை மறுநாள் 9ஆம் தேதி மும்பையில் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளின் முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் வர்த்தகம், முதலீடுகள், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலக்கெடு அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலான விஷன் 2035 திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும். பிராந்தியம் மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லி யசோபூமியில் 9வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தொலைத்தொடர்பு, ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய ஆசியாவின் மிகப்பெரிய இந்த 4 நாள் மாநாட்டில் 6G மற்றும் செமி கண்டக்டர் தொழில்நுட்பத்திலும் கண்ணாடி இடை மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பிலும் இந்தியா முக்கிய கவனம் செலுத்தி வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையும் செல்போன் சேவை வழங்கும் நிறுவனங்களின் கூட்டமைப்பும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்.
போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் காவல்துறை எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக ஆராயப்பட்டது. புதிய சட்டங்களை காவல்துறை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் காவல்துறைக்கு வரும் புகார்கள் மீது 100% குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனுமதியின்றி திறந்திருக்கும் ரெஸ்டோ பார்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கலால் துறைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் திரு நமச்சிவாயம் பேட்டியில் இருந்து ஒரு பகுதி. அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறையானது எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்காணிக்க வேண்டும். யாரெல்லாம் ஏற்கனவே குற்றவாளிகளாக இனம் கண்டறியப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் கலந்திருப்பதாக கூறப்படுவதால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த மருந்தின் கொள்முதல், விநியோகம் மற்றும் விற்பனை தடை செய்யப்படுவதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த மருந்தை உட்கொள்வதால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் என்றும் மரணம் கூட நேரலாம் என்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அனுப்பியிருந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி இவ்வாறு தடை விதிக்கப்படுவதாக புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் அனந்தகிருஷ்ணன் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார். இந்த மருந்தை சந்தையில் இருந்து உடனடியாக அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோன்ற ரசாயன கலவை அடங்கிய மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே விற்கலாம் என்றும் விற்பனை தொடர்பான ஆவணங்களை பராமரிக்க தவறினால் மருந்து விற்பனை உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு உற்சவத்தினால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் டெல்லி தலைநகர பிரதேசத்தில் பொருளாதாரம் எவ்வாறு ஊக்கம் பெறும் என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் டெல்லி தலைநகர பிரதேசத்திலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்து சந்தை வலுப்பெறுவதுடன் வியாபாரிகளின் வர்த்தக வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. 7500 ரூபாய் வரையுள்ள ஹோட்டல் அறை வாடகை மீது ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளதால் டெல்லிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமையலறை பொருட்கள் மீதான வரி குறைப்பினால் பொதுமக்கள் மட்டுமின்றி சிறு மற்றும் நடுத்தர உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களும் பயன்பெறுகின்றன. டெல்லி தலைநகர பிரதேசத்தின் விருந்தோம்பல் துறை வலுப்பெறுவதால் இத்துறையில் பணிபுரியும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்களின் வருவாய் அதிகரித்து புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக உள்ளன. காலணிகள் உள்ளிட்ட தோல் பொருட்கள், மேசை நாற்காலிகள் மற்றும் அச்சு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் இத்துறை சார்ந்து டெல்லியில் செயல்பட்டு வரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஊக்கம் பெறுகின்றன. மொத்தத்தில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் குறிப்பாக டெல்லி தலைநகர பிரதேசத்திற்கு பல்துறை பலன்கள் ஏற்படுவதில் ஐயமில்லை. நிதி தொழில்நுட்பம் பற்றிய 6வது உலக பின்டெக் திருவிழா மும்பையில் இன்று தொடங்கியுள்ளது. உலக அளவிலான தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், புதுமை படைப்பாளிகள் மற்றும் நிபுணர்கள் இந்த 3 நாள் விழாவில் கலந்து கொண்டு நிதி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் ஆகியோர் வரும் வியாழக்கிழமை இம்மாநாட்டில் முக்கிய உரையாற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் நல்லுலகு படைப்பதில் நிதி தொழில்நுட்பத்தின் பங்கு என்ற கருப்பொருள் அடிப்படையில் தேசிய பண பட்டுவாடா கவுன்சில் இவ்வாண்டு உலக பின்டெக் திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. NVIDIA நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரத் AI அனுபவ மண்டலம் இவ்விழாவில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. 400க்கும் மேற்பட்ட பின்டெக் நிறுவனங்கள் தங்களின் தொழில்நுட்ப படைப்புகளை காட்சிக்கு வைக்கின்றன. பல்வேறு தலைப்புகளில் பயிலரங்குகள் மற்றும் போட்டிகளும் இளம் தொழில் முனைவோர் மூலதனம் திரட்டுவதற்கான வசதிகளும் விழாவில் இடம்பெறுகின்றன. ICC உலகக்கோப்பைக்கான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்களாதேஷ், இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று குவஹாத்தியில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பங்களாதேஷ் அணி சற்று முன் வரை 49 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்திருந்தது. திரைப்படம், ஊடகம் மற்றும் கேளிக்கைத்துறை பற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெள்ளி விழா ஃபிக்கி பிரேம்ஸ் மாநாட்டை அமைச்சகத்திற்கான அரசு செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ, நடிகர் ஆயுஷ்மான் குரானா ஆகியோர் மும்பையில் இன்று தொடக்கி வைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 11 ஆண்டுகளில் நாடு பல்வேறு துறைகளில் முக்கிய மாற்றங்களை சந்தித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் மற்றும் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். நச்சுத்தன்மை கொண்டதாக கூறப்படும் இருமல் மருந்துக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.